கருஞ்சீரகத்துல இருந்து எடுக்கக்கூடிய எண்ணெய். ஸோ முக்கியமாக சரும நோய்களுக்கு, உடல் எடை குறைப்பதற்கு இது பயன்படுது. ஸோ வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு இந்த ஆயில் எப்படிங்க நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எக்ஸ்டர்னலாக மசாஜ் ஆயில் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த கருஞ்சீரகம் ஆயில் இருக்குது இல்லைங்களா, இதனோட சம அளவு நீங்கள் தேங்காய் எண்ணெயை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ 100 ml கருஞ்சீரகம் எண்ணெய் இருக்குன்னா இதனோட 100 ml கோகோனட் ஆயில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுத்தையும் நல்லாவே மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் உடலில் தேவையில்லாத கொழுப்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அடி வயிற்று பகுதியிலையோ இல்லை தொடை பகுதியிலையோ தேவையில்லாத கொழுப்பு இருக்குன்னா அதை கரைப்பதற்கு, சரி செய்வதற்கு உங்களுக்கு இது பயன்படுது. ஸோ இது ஜென்டிலாக வாரம் ஒரு முறை ஸோ உடலை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு வெந்நீர் குளிக்கும் பொழுது உடலில் சருமத்தில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்பு உங்களுக்கு கரைய ஆரம்பிக்கும். இதை தாண்டி இந்த நைஜில்லா சட்டைவா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கருஞ்சீரகம் வேறு எதற்கு பயன்படுத்தலாம்? இந்த கருஞ்சீரக எண்ணெயை நம்ம இன்டர்னலாக எடுத்துக்கலாங்க. இன்டர்னலாக எடுத்துக்கலாம் அப்படின்னா உள்ளுக்கு பாலோட கலந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ஒரு கிளாஸ் பால் இருக்குது அப்படின்னு சொன்னால் 10 துளிகள் இந்த கருஞ்சீரக எண்ணெய் எடுத்து அந்த பாலில் கலந்து நீங்கள் எடுத்துக்கலாம், உள்ளுக்கு எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி பயன்படுத்தும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக உடலில் இருக்கக்கூடிய இந்த கழிவுகள் நமக்கு வெளியேற ஆரம்பிக்கும். ஸோ குடல் பகுதி நமக்கு சுத்தமாகும். அதே மாதிரி நிறைய பேருக்கு இந்த டிஸ்மெனோரியா கண்டிஷன் இருக்குங்க. பீரியட்ஸ் டைமில் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அதிகமான உதிரப்போக்கு, பேக் பெயின் சிவியராக இருக்கிறது, மசில் கிராம்ப்ஸ் இருக்கிறது, ஸோ இது எல்லாமே சரி செய்கிறதுக்கும் உங்களுக்கு இந்த எண்ணெய் பயன்படுது.